ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கொஷின் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. 100 கொஷின் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு 100 கொஷின் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். 6th to 12th இருக்கிற தமிழ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் வந்து டிஸ்கஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட கொஷின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இதோட PDF வந்து நான் கீழே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து இந்த டிஸ்கஷனில் கலந்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இப்படியே கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். புதுக்கவிதையின் தந்தை யார்? ஆன்சர் பார்த்தோம்னா நான் பிச்சமூர்த்தி. ஸோ புதுக்கவிதையின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா நான் பிச்சமூர்த்தி. அடுத்து, காலத்திற்கேற்ப மொழிச்சீரமைப்புகள் தேவை என்ற பெரியாரின் கருத்தினை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 1978. அப்போ தான் பார்த்தோம்னா காலத்திற்கேற்ப மொழிச்சீரமைப்புகள் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழைய மாதிரியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் புதுசாகவும் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் என்ன பண்ணுவார்னா நிறைய சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம்லாம் பண்ணுவார். ஸோ அதை வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்திடுவார். அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா இது இந்த மாதிரி இப்படி இப்போ கை இருக்குது, கை போடுறோம் அப்படின்னோம்னா அந்த கைக்கு பதிலாக இப்படி போடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவர் எழுத்து சீரமைப்பு வந்து பண்ணியிருப்பார். அந்த சீரமைப்பு அக்செப்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1978 தான். ஓகே. அடுத்து, இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளிக்கண்ணன். ஓகேங்களா. ஸோ வள்ளிக்கண்ணன் தான் வந்து இந்த கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து, லாவோட்சுவின் சமகால சீன மெய்யாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாவோட்சி அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவரோட சமகால சீன மெய்யாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபியூஷியஸ் அப்படின்றது தான் லாவோட்சுவின் சமகால சீன மெய்யாளர். அடுத்து, பெரியாரின் சிறப்பு பெயர் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தெற்காசியின் சாக்ரட்டிஸ் அவர் தான். புத்துலக தொலைநோக்கல் தான் அவ்வளோதான். சுயமரியாதை சுடர்னாலே அவர் தான் தெரியும். ஸோ இதில் இல்லாதது பார்த்தோம்னா கிங் மேக்கர். இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்விக்கண் திறந்த காமராசர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கிங் மேக்கர், அதாவது அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்க்கலாம். யசோதர காவியம் பற்றி பின்வரும் தொடர்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து யசோதர காவியம். அதே மாதிரி யசோதரன் என்னும் ஏமாங்கந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர். 5 சருக்கங்களையும் கொண்டது. 320 அல்லது 330 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யசோதர காவியம் பற்றி தப்பானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா பி தான். ஏன்னு பார்த்தோம்னா யசோதரன் வந்து ஏமாங்கத நாட்டு மன்னன் கிடையாது, அவந்தி நாட்டு மன்னன். ஓகேங்களா. ஸோ அவந்தி நாட்டு மன்னன். ஓகேங்களா. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து 5 சருக்கங்கள் இருக்குது. 320 இல்லை 330 பாடல்கள் கொண்டது அப்படின்றதும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து போகலாம். வெண்பாவில் எவை மட்டுமே வரும்? ஸோ வெண்பாவில் என்னென்ன வரும்னு கேட்குறாங்க. இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. வெண்பாவில் எது வரும்? இயற்சீரும் வெண்சீர் மட்டும் தான் வரும். ஓகே. பாடல் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. தொடை. ஸோ பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடை. அடுத்து, பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இது முக்கியமானது ஒன்று, இது வந்து படிச்சுக்கணும். ஸோ ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தோம்னா நேர் நிறைக்கு பார்த்தோம்னா தேமாங்கனி. அடுத்து, நிறை நேர் பார்த்தோம்னா கருவிலங்காய். அடுத்து, நேர் பார்த்தோம்னா கூவிலம். நிறை பார்த்தோம்னா கருவிலம். நேர் பார்த்தோம்னா தேமாங்காய். ஸோ இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நேர் வந்துச்சுனாவே காய் கடைசியில், அதாவது 3 இதில் சொல்கிறேன். நிறை வந்துச்சுனாவே கனி அப்படின்னு வரும். இது ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே அந்த 2 2க்குன்னு வர்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது பார்த்தோம்னா
நேர் 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 வந்துச்சு அப்படின்னா தேமா. அடுத்து நேர் நிறை. நேர் நிறை வந்துச்சுன்னா என்னது? கூவிலம். அடுத்து நேர் நிறைக்கு அப்புறம் நிறை நேர், கருவிலம். அடுத்து பார்த்தோம்னா நிறை நிறை. சரி, நிறை நேர் பார்த்தோம்னா ஆக்சுவலி இது பார்த்தோம்னா நிறை நேர் பார்த்தோம்னா புளிமா வரும். நிறை நிறை கருவிலம். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி 3 சிரா வரும்போது நேர்னு வந்துச்சுன்னா பின்னாடி காய் சேர்த்துக்கோங்க, நிறைன்னு வந்துச்சுன்னா கனின்னு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ கருவிலங்காய், கூவிலங்காய், தேமாங்கனி, புளிமாங்கனி அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகை தொழும், மக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தாம் பெரியர் பார் அவர்தாம் பெரியார் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அவர் தான் வந்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். அடுத்தது நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எதுன்னு பார்த்தோம்னா சயின்ஸுக்கு பலி. ஓகேங்களா? அவர் தான் பார்த்தோம்னா நான் பிச்சமூர்த்தி அப்படின்றவரோட ஃபஸ்ட்டு சிறுகதை அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸுக்கு பலி. ஓகே, தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 8 வகைப்படுறது தான் வந்து தொடை. அடுத்து பார்க்கலாம். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று உரைத்தவர் யார்? தெரன்ஸ் அப்படின்றவர் தான் நான் வந்து ஒரு மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொன்னவர். அடுத்து குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறும், பூட்கையில்லோன் யாக்கை போல எனும் பாடல் இடம்பெறும் நூல் அது எந்த நூல் எது? அப்பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா புறநானூறு நூலில் இடம்பெற்றது. எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஆலந்தூர் கிழார். ஓகேங்களா? ஸோ புறநானூறு, ஆலந்தூர் கிழார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ராவண காப்பியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை முறையே என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராவண காப்பியத்தில் மொத்தம் பார்த்தோம்னா 5 காண்டங்கள் இருக்குது. 5 காண்டத்தில் 3100 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 3100. ஸோ 5 ராவண காப்பியத்தில் 5 காண்டங்கள் 3100 பாடல்கள். ஸோ எழுதுனது ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா புலவர் குழந்தை. அடுத்து சரியான வாக்கியம் எது? சிற்பத் தொழிலில் உறுப்புகள் 10 என கூறும் நிகண்டு நூல் பார்த்தோன்னா பிங்கள நிகண்டுன்னு இருக்காங்க. அதேமாதிரி மாளிகைகளின் பல சிற்பங்களில் சுதை இருந்ததை குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டு சரியான வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா பி. ஏன்னு பார்த்தோம்னா சிற்பத் தொழிலில் உறுப்புகளில் 10 இருக்குது அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு கிடையாது, திவாகர நிகண்டு. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது? விருத்தப்பக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட நூல் வந்து ரச்சனை யாத்திரிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது தப்பானது அப்படின்னு சொல்லி சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா
இதில் சரியானது பார்த்தோம்னா இதுதான். ஏன்னு பார்த்தோம்னா சிவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா ரச்சனைய யாத்திரிகம் கிடையாது, நரிவிருத்தம். நரிவிருத்தம். ஓகேங்களா. ஆன்சர், இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று தான். அடுத்து, ஜப்பானிடம் சரணடைந்த இந்திய வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்கினார்? ஸோ ஜப்பானிடம் சரணடைஞ்சிருப்பாங்க இல்லையா இந்திய வீரர்கள், அதாவது பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கும் அவங்களுக்கு வந்து சண்டை வந்திருக்குமா, அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்திய வீரர்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு வந்து இவங்க சார்பாக போய் சண்டை போட சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஜப்பான்கிட்ட சண்டை போடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சரணடைஞ்சிருவாங்க சில இந்திய வீரர்கள்லாம் அங்கே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜப்பானியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் வந்து ஒன்று செய்வாங்க, ஐஎன்ஏ இந்தியன் இது அது பண்ணுவாங்க. போஸோட இதில் போஸ்லாம் அதில் இணைவார் இல்லையா. ஸோ அந்த ஐஎன்ஏ அந்த இந்திய தேசிய இராணுவ படையை உருவாக்குனவர் வந்து யார் தலைமையில் உருவாக்குனாங்க இந்த ஜப்பானியர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மோகன் சிங் தலைமையில் தான் உருவாக்குவார். அதுக்கப்புறம் தான் அது சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து போகும். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்பசை புரிசை என்ற பாடல்கள் அடிகள் இயற்றியவர் யார்? பாடினது பார்த்தோம்னா மாங்குடி மருதனார். மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை அப்படின்னு பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார். அடுத்து, ஆக்குக போக்குக நோக்குக இலக்கண குறிப்பு. வியங்கோல் வினைமுற்று. ஸோ கா இயர். ஸோ இப்படி வந்துச்சுனாவே நம்ம வியங்கோல் வினைமுற்றுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா வாழ்த்துதல் வைதல் இந்த மாதிரி இதில் வர்றது பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னுவோம். ஓகே. அடுத்து, அடி எத்தனை வகைப்படும்? அடி பார்த்தோம்னா 5 வகைப்படும். ஓகேங்களா. சரி, ஓகே. இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குரலடி. குரலடினாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 2 அப்படின்ட்டு. அடுத்து சிந்தடி 3. அடுத்து அளவடி 4. அடுத்து நெடிலடி 5. அடுத்து அறுசீர், அதாவது 6 சீர் அதுக்கு மேற்பட்ட சீர்கள் பார்த்தோம்னா களிநெடிலடி அப்படின்னுவாங்க. 6 அதற்கு மேலே 6+. ஓகேங்களா. ஸோ 2 சீர்னா குரலடி, சிந்தடினா 3, அளவடினா 4, நெடிலடினா 5, களிநெடிலடினா 6+. ஓகேங்களா. ஸோ அதுவுமே 7 சீர் என் சீர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, இது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். ஸோ 5 வகைப்படும். அடி என்பது 5 வகைப்படும். ஓகே. ஓகே, அடுத்து பார்க்கலாம். திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடுமலை, தங்கு புயல் சூடுமலை, தமிழ் முனிவன் ஏழுமலை, அங்கையர் கண்ணிய அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென்ன, பொங்க கருவி தூங்குமலை, புதிய மலை என்மலையே என்று பாடியவர் யார்? இதை பாடினது யாருன்னு பார்த்தோம்னா குமரகுருபர். ஆன்சர். ஸோ திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடுமலை, தங்கு புயல் சூடுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, புதிய மலை என்மலை அப்படின்னு பாடுறது பார்த்தோம்னா குமரகுருபரர். ஸோ நீங்கள் மலை அப்படின்னு பார்த்தோன்னே வந்து பார்த்தோன்னா திருக்குறளாச கவிராயர்னு போட்டுருவீங்க. ஏன்னா வந்து அந்த குற்றாலம் பற்றி மலைன்னு பாடுறவர் தான் அப்படின்னு பார்த்துப்பீங்க. பட் இங்கே நோட் பண்ணுங்கள், அவர் வந்து குற்றாலநாதரான சிவபெருமானத்தை மட்டும்தான் அவர் பாடுவார். இது பாருங்கள், அங்கையர்கண்ணி அம்மை திரு. ஓகேங்களா. ஸோ அவரை வச்சு பாடுறது பார்த்தோம்னா குமரகுருபர் தான் பாடியிருப்பார். கரெக்டுங்களா. ஸோ இவர் வந்து பாடியிருக்க மாட்டார், அவரை பற்றி குற்றாலநாதர் முத்தின் பற்றி தான் பாடிப்பார். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குமரகுருபரர் அப்படின்ட்டு. ஓகே. அடுத்து, பண்புடையாவது யாவர் மட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும், அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும், பகுத்து உண்டலும், பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று கூறியவர் யார்? இது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பரிபெருமாள். ஸோ பண்புடையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும், அவரவர் வருத்தத்திற்கு புரிதலும், பகுத்து உண்டலும், பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை அப்படின்னு சொன்னது யாரு? பரிபெருமாள். ஓகே. தனிநாயம் அடியில் தொடங்கிய தமிழ் இதழ் எது?
தமிழ் பண்பாடு. ஸோ தமிழ் நாயகமடிகள் தொடங்கிய இதழ் வந்து தமிழ் பண்பாடு. ஓகே, அனைவரும் இலக்கண குறிப்பு தருக. முற்றுமை உம்முன்னு வருது, முடிஞ்சும் போச்சு. அடுத்து கல்யாண்ஜி எப்பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார்? எந்த பெயர் அவரோட புனை பெயர் மாதிரி எடுத்துக்கலாம். சிறப்பு பெயர்னா யாரா வைக்கிறது? ஸோ புனை பெயர் எந்த பெயரில் வந்து எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா வண்ணதாசன். ஓகேங்களா, வண்ணதாசனோட இயற்பெயர் தான் கல்யாண்ஜி. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். வண்ணதாசன் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா கல்யாண்ஜி வந்து எந்த பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வண்ணதாசன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். சரியான வாக்கியங்கள் எவை? கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் பாண்டிய கால சிற்பக்கலைக்கு சான்றுகள் ஆகும். ஓகே, புதுக்கோட்டை மாவட்டத்தின் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் சோழர் கால சிற்பக்கலைக்கு சான்றுகளாகும். கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்ட காலம் விஜயநகர மன்னர் காலம். ஸோ இதில் வந்து சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா மூணுமே வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ கோவில்பட்டிக்கு மேற்கே பார்த்தோன்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில் அமைந்துள்ள சிற்பங்கள் பாண்டிய கால சிற்பக்கலைக்கு சான்றுகள்னுவாங்க. அதேமாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலையில் நடன முத்திரைகள் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் வந்து சோழர் கால சிற்பக்கலைக்கு சான்று. இதே விஜயநகர மன்னர் காலத்தில் பார்த்தோம்னா கோயில்கள் மிக உயர்ந்த கோபுரங்களாக இருந்திருக்கும். அதே மாதிரி சமண சமயத்தில் இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, சிற்பங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது பார்த்தோம்னா அதாவது ரொம்ப உயர்ந்த ஹைட்டாகவும் ரொம்ப வந்து பருமனாகவும் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. எந்த சிலை பார்த்தோம்னா, எந்த சிற்பங்கள் பார்த்தோம்னா, எந்த சமய சிற்பங்கள் பார்த்தோம்னா அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டதாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோம்னா சமணமா இல்லை பௌத்தமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சமணம். ஓகேங்களா, ஐ திங்க் 2022 நினைக்கிறேன், குரூப் 4 கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். இது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சான்றாண்மைக்கு தாங்கும் 5 தூண்களாக வள்ளுவர் கூறுபவைகளில் சேராதது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சான்றாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்குற 5 தூணை ஒன்று சொல்லியிருப்பார் வள்ளுவர். அதில் கூறுறதுல பார்த்தா சொன்னதில் சேராதது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது குறள் எப்படி வரும் பார்த்தோம்னா, அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா அன்பு, பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம், இரக்கம், உண்மை. ஸோ இந்த 5ம் பார்த்தோம்னா 5 தூண் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதில் சேராத பார்த்தோன்னா அறவழி நடத்தல். நல்ல விஷயந்தான் இது, பட் வந்து அந்த குறளை வந்து சேர்த்துக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், இது வந்து இதுவும் நல்ல விஷயமா தானே இருக்குது, எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன 5 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அன்பு, பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம், இரக்கம், உண்மை. ஸோ அதில் சேராத பார்த்தோன்னா அறவழியில் நடத்தல். அடுத்து சோழர் கால சிற்பக்கலையில் கருவூலங்களாக திகழும் கோயில்களையும் அவற்றை கட்டியவர்களை ஒப்பிட்டு பொருந்தாத இணையை தேர்க. ஓகே, ஒரு 9th தான் கொடுத்துருப்பாங்க, 9th நியூ புக்கில். அதை யார் எதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜராஜன், முதலாம் ராஜராஜன்வாங்க. அவர் கட்டினது தஞ்சை பெருவுடையார் கோயில். அடுத்து ராஜேந்திரன் கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். அடுத்து ராஜராஜன் 3 யாருன்னு பார்த்தோம்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். அடுத்து 3ஆம் குலோதுங்கன் திரிபுவன வீரேஸ்வரன் கோயில். ஸோ இதில் பொருந்தாத எதுன்னு பார்த்தோம்னா சீதா. ஏன்னு பார்த்தோம்னா 3ஆம் ராஜராஜன் கிடையாது, 2ஆம் ராஜராஜன். ஓகேங்களா, 3ஆம் இது பார்த்தோம்னா குலோதுங்கன் மட்டும் 3ஆம்னு சொல்லியிருப்பாங்க, மற்றவங்க எல்லாத்துக்குமே 1, 2 தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2ஆம் ராஜராஜன் தான் பார்த்தோம்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்து கட்டியிருப்பார். 1ஆம் ராஜராஜன் பார்த்தோம்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியல் அமைச்சர்களாக இருந்த தமிழர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா டாக்டர் லக்ஷ்மி அண்ட் சிதம்பரம் லோகநாதன். ஓகேங்களா, ஸோ நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியல் அமைச்சராக இருந்தவர் யார்? டாக்டர் லக்ஷ்மி அண்ட் சிதம்பரம் லோகநாதன். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஷ்மி இவங்க பார்த்தோம்னா அந்த ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு பெண்கள் பிரிவுக்கான ஒரு இது பண்ணியிருப்பார் இல்லையா, அதில் பார்த்தோம்னா இவங்க தான் வந்து லீடராக இருந்திருப்பாங்க. அடுத்து பொருந்தா பொருள் இது? தெங்கு, தேங்காய், வறுக்கை, மாங்கனி, இசை, புகழ், நெற்றி, உச்சி. ஸோ இதில் பொருந்தா பொருள் எதுன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தோன்னா வறுக்கைன்னா மாங்கனி வராது, பலாப்பழம்.
பலாப்பழத்தை தான் என்ன சொல்லுவாங்க, வறுக்கைன்னுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா பொருந்தா பொருள் இதுதான். அடுத்து, சிந்தாமணி எத்தனை லம்பங்கங்கள் உடையது, அதன் முதல் இலம்பகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா மொத்தம் 13 இலம்பங்கங்களும் நாமகல் லம்பகம் வந்து ஃபஸ்ட்டு லம்பங்கமாக வரும். இதே வந்து கடைசி லம்பகம் கேட்டிருந்தாங்கன்னா முத்தி லம்பகம் வரும். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எத்தனை இலம்பங்களுடையது, அதோட இறுதி இலம்பகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 13 முக்தி இலம்பகம்லாம். ஸோ இது வந்து முதல் கேட்டதுனால நாமகல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்து, தேமாங்கனி இலக்கண குறிப்பு தருக. தேமாங்கனியின் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா ஓமை தொகை. அடுத்து, கோக்கோதை நாடு என்று முத்தொள்ளாயிரத்தில் குறிப்பிடப்படுவது எது? கோக்கோதை நாடுனா சேர நாடு. அதாவது கோக்கிள்ளி நாடு பார்த்தோம்னா சோழ நாடுன்னுவாங்க. அதாவது சோழ நாடு வந்து கோக்கிள்ளி நாடு, கோகோதை நாடு சேர நாடு. பாண்டிய நாடு என்னன்னு சொல்லுவாங்க, வெண்குடையான் நாடு. இந்த ஏமாங்காத நாடு பார்த்தோம்னா யசோதர் காவியத்தில் வர யசோதரனோட நாடு. ஓகேங்களா, ஸோ சேர நாடு கோகோதை நாடு, சோழ நாடு கோக்கிள்ளி நாடு, பாண்டிய நாடு வெண்குடையான் நாடு. இந்த இங்கே ஒரு இன்னும் வருது, இந்த ஒரு இன்னும் வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கோக்கிள்ளி லான்னு வருதா, இது வேறு தான் இருந்தாலும் லான்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சேர நாடு கோகோதை நாடு. அடுத்து, பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? பகைவரஞ்சும் வேலை கொண்டது சேர நாடு, யானைப்படைகள் உடைய வளமும் வீரமும் மிக்கது சோழ நாடு, முத்து வளம் மிக்கது பாண்டிய நாடு. ஸோ இதில் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் இது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். யானைப்படைகளுடைய வளமும் வீரமும் மிக்கது சோழ நாடு, இதுவும் கரெக்டு தான். பகைவர் அஞ்சும் வேலை கொண்டது சேர நாடு. ஓகேங்களா, இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டி, எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஓகேங்களா, ஸோ பகைவர் அஞ்சும் வேலை கொண்டது என்னது, சேர நாடு. அடுத்து, யானைப்படைகள் உடைய வளமும் வீரமும் கொண்டது சோழ நாடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, யானைகள் வந்து சோளப்பொரி சாப்பிடுமா, அப்படியே சோளத்தில் செஞ்சு களியில் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால சோளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அதில் நிறைய யானை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா சேர நாடு வந்து என்ன, அவங்களோட சிம்பிள் என்ன, வில்லு தானே. ஸோ அப்படின்னும் போது வில்லு வேலு இந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேர நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துனாவே நம்ம சொல்லவே தேவையில்ல, பாண்டி நாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து, முத்தொள்ளாயிரம் எந்த யாப்பு முறையில் அமைந்துள்ளது? வெண்பா யாப்பு முறையில் அமைந்தது தான் முத்தொள்ளாயிரம். மதிப்பு மிக்க நூலாக பெரியார் கருதிய நூல் எது? திருக்குறள். ஓகே. பெரியார் நடத்திய இதழ்களில் சேராதது எது? மணிக்கொடி. அதுதான் அது. மற்றபடி குடியரசு, ரிவால்ட், விடுதலை இதெல்லாமே அவரு தான். அது இது பார்த்தோன்னா அவரோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர்னுவாங்க. அடுத்து, எவ்வாறான கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார்? தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை தான் எனக்கு கற்றுத்தர வேணுன்றாரு. அவர் எப்பவுமே மரபு விழுமியங்கள் முன்னோரோட பெருமையெல்லாம் சொல்லிதெல்லாம் சொல்ல மாட்டார், அதுக்கு மனப்பாடலாம் பண்ண சொல்ல மாட்டார். ஸோ இதில் ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கிற மாதிரி வருது. ஸோ அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு தான் அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து, 1915ஆம் ஆண்டு குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார். அவர் தான் ஃபஸ்ட்டு 1915ஆம் ஆண்டு குறுந்தொகையை பதிப்பிச்சார். சௌரி பெருமாள் அரங்கனார். மேக்ஸிமம் மூவேஸாக தான் பண்ணுவார், அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ குறுந்தொகைனாவே சௌரி பெருமாள் அரங்கனார் 1915. அடுத்து, சாகித்ய அகாடமி விருது பெற்ற சு சமுத்திரனின் புதினம் இது? வேரில் பழுத்த பலா. வேரில் பழுத்த பலா தான் சு சமுத்திரம் எழுதினது தான் வேரில் பழுத்த பலா. அதனால் அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. ஸோ சு சமுத்திரம், வேரில் பழுத்த பலா, சாகித்ய அகாடமி. உவமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது எது? உருவகணி. உவமையும் ஓமேயும் என்னது, ரெண்டும் ஒன்று அப்படின்னு தோன்ற கூறுவது தான் உருவகணி. தமிழ் புலவரை போல ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை ஒன்றே உலகம் அப்படின்றது தான். தமிழ் புலவரை மாதிரியே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை ஒன்றே உலகம். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடியதன்படி பொருந்தா இணை எது? விருத்தம் எனும் முன்பாவிக்கு கம்பன், கலம்பகத்திற்கு இளஞ்சூரியர், முதுச்சூரியர் என்னும் இரட்டையர், கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன், வசைப்பாட படிக்காசு புலவர். ஸோ இதில் வந்து பொருந்தா இணை எது? ஆன்சர் பார்த்தோம்னா டி, வசைப்பாட படிக்காசு புலவர் கிடையாது, காலமேக புலவர்.
காலமேகம். மற்றபடி எல்லாம் கரெக்டு. நமக்கு நல்லாவே தெரியும், கலம்பகம் பாடினாவே ரெட்டையர்கள், கலம்பகனாவே ரெட்டையர். அது யாருன்னா இளஞ்சூரியர் முதுச்சூரியர். விருத்தம் என்னும் ஒன்பாவையும் உயர் கம்பன் பாடியிருப்பார் பலப்பட்டடை. அதே மாதிரி கோவை உள்ள அந்தாதி அப்படின்னாலே ஒட்டாக்கூத்தன் தான். ஓகேங்களா. வசைப்பாட காலமேகம். நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவை காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் என்று மருத நிலத்தின் வளத்தை கூறும் பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராவண காவியம். ஓகே. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா பேரூர் சிவன் கோயில். பேரூர் சிவன் கோயில் தான் நாயக்கர் கால சிற்பக்கலையில் நுட்பத்தின் உச்சநிலை படைப்புன்னுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அந்த புருவமோட அந்த நெளிவு சுழிவு, அந்த கண்ணசைவு, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது பார்த்தோம்னா நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தில் உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போவது எது என்கிறார் திருவள்ளுவர். அறம். என்ன பண்ணது, அடுத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து வெட்கப்படுறதுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஆனால் அதுக்கு வெட்கப்படலை அப்படின்னு சொன்னால் அறம் அப்படின்ற ஒரு விஷயம் அவனை விட்டு வெட்கப்பட்டு அவன்கிட்ட இருக்கிறதே அசிங்கம்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு என்ன பண்ணான், அவனை விட்டு போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர். அடுத்து ஓகே. சொல்லையும் பொருளையும் போகிறதுக்கு கல் முருகு மல்லல் சேரு கரிக்குருத்து. ஸோ கரிக்குருத்து பார்த்தோம்னா யானை தந்தம் 5. செருனா வயல், மல்லல் வளம், முருகு தேன், கல் மலை. அடுத்து புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து முத்தொள்ளாயிரத்தில் எத்தனை செயல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன? 108. அதே மாதிரி முல்லைப்பாட்டில் மொத்தமாக இருக்கிற பாடல்களும் என்னது 108 தான். ஓகேங்களா. இதில் வந்து கீவேர்ட் புறத்திரட்டு முத்தொள்ளாயிரம் இது ரெண்டுமே கீவேர்ட் தான். ஏன்னா எங்கேருந்து கிடச்சிச்சின்னு கேட்கலாம். புறத்திரட்டு. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழுமை என்ற அடிகளின் மூலம் மதுரையில் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மூலம் அறியலாம். என்னது பார்த்தோன்னா வனவிலங்கு சரணாலயம் இருந்தது வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழுமை அப்படின்ற அடிகளின் மூலம் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மூலம் அறியலாம். ஓகேங்களா. அடுத்து மதுரை காஞ்சியில் உள்ள 782 அடிகளில் எத்தனை அடிகள் மதுரை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 354 அடிகள். ஸோ மதுரை காஞ்சியில் மொத்தம் 782 அடிகள் வந்து மொத்தமாகவே இருக்குது. பட் பார்த்தோம்னா மதுரையை பற்றி மட்டுமே 354 அடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம்னா மேக்ஸிமம் அது வந்து மதுரை காஞ்சி வந்து மதுரையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மதுரை காஞ்சி படித்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து இது பண்ணிப்பாங்க. அல்லங்காடி நாலங்காடி அப்படின்னாலே மதுரை காஞ்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து மொத்தம் 782 அதில் 352 பார்த்தோம்னா மதுரையை பற்றி மட்டுமே என்னது சிறப்பித்து கூறியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 782 354. ஓகே. அடுத்து பார்க்கலாம். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? கண்டிப்பாக அவர் ஒரு பாண்டிய மன்னனாக தான் இருப்பார். பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகே. பொருந்தாதது எது? மாட்டுச்சந்தை மாயவரம், காய்கறி சந்தை ஒட்டன்சத்திரம், ஆட்டுச்சந்தை அய்யலூர், பூச்சந்தை நாகர்கோயில், தேவாலை. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோம்னா ஏ தான். ஏன்னா மாட்டுச்சந்தை பார்த்தோம்னா மணப்பாறை மாடு கட்டி அதே தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மணப்பாறை மாட்டுச்சந்தை. ஓகேங்களா. ஸோ மாயவரம் கிடையாது. ஆட்டுச்சந்தை அய்யலூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பூச்சந்தை பார்த்தோன்னா நாகர்கோவிலில் இருக்க தேவாலை. காய்கறி சந்தை பார்த்தோன்னா ஒட்டன்சத்திரம். ஓகேங்களா. மாட்டுச்சந்தை மணப்பாறை. ஓகே. ஒரு பொருளின் பெயரே அப்பொருளின் சினைக்கு உறுப்பிற்கு ஆகி வந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க? பொருளாக பெயர். ஓகேங்களா. ஒரு பொருளின் பெயரே அப்பொருளின் சினைக்கு உறுப்பாகி வந்துச்சுன்னா பொருளாக பெயர். ஓகேங்களா. ஸோ பொருள் அதாவது பார்த்தோம்னா சினையாக பெயரும் பொருளாக பெயர் பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக குழப்பம். ஓகேங்களா. அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பொருளோட பெயர் பார்த்தோம்னா அந்த பொருளோட சினைக்கு ஆகி வருது இது வருது. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கவிதா மல்லிகையை தொடுத்தாள் இதுக்கும் தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ
இந்த பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருளின் பெயர் பார்த்தோம்னா அப்பொருளின் சினைக்கு ஆகி வருது. இங்கே பார்த்தோம்னா இந்த பொருள் சினைக்கு ஆகி வருது. புரியுதுங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். கவிதான்றது பெயர் சொல், இது வந்து சினைக்கு ஆகி வந்துச்சு. ஸோ அதனால் இது பொருளாக பெயர். இப்போ இதில் பாருங்கள், தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு வச்சுக்கலாம். தலைன்றது சினை, பழம்ன்றது தான் பொருள். ஸோ அந்த பொருள் அப்படின்றது சினையான தலைக்கு ஆகி வருதா அப்படின்னும் போது என்ன, சினையாக பெயர். இன்னும் சிம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருட்சொல் சரி பொருட்பெயர் வந்துச்சு, பின்னாடி சினை வந்துச்சுன்னா அது பொருளாக பெயர். ஏன்னா ஃபஸ்ட்டு பொருள் தானே வந்திருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சினை வந்து அடுத்து பொருட்பெயர் வந்துச்சுன்னா அது சினையாக பெயர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா போட்டுக்கலாம். பட் வந்து டெஃபினேஷனில் கேட்கும்போது பார்த்துக்கணும். ஸோ ஒரு பொருளின் பெயரே அப்பொருளின் சினைக்கு உறுப்பிற்கு ஆகி வந்தால் அதுதான் பொருளாக பெயர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். நான் பிச்சமூர்த்தி புனைப்பெயர் அல்லாதது எது? ஆன்சர் பார்த்தோம்னா திகம்பரன். பிக்ஷு, ரேவதி இதெல்லாம் வந்து பிச்சமூர்த்தியோட புனைப்பெயர். அடுத்து, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்னும் பாடல் இயற்றியவர் யார்? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆன்சர். பட் மொத்தமாக ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து யார் எழுதுனதுன்னு தெரியணும் இல்லையா? இது யார் எழுதுனது பார்த்தோம்னா யசோதர காவியம் இதில் வர்றது. இது வந்து ஒரு சமண முனிவர் வந்து மேக்ஸிமம் அந்த ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாமே சமண முனிவர்கள் எழுதுனதான் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா யசோதர காவியத்துக்கு வந்து பார்த்தோம்னா இது ஆசிரியர் பேர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைன் பார்த்தோம்னா யசோதர காவியத்தில் வரும். ஆக்குவது ஏதெனில் அது, அந்த மாதிரி அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3. என்னென்னது? குறில், நெடில், ஒற்று. ஓகேங்களா? ஸோ யாப்பிலக்கண அடிப்படையில் 3 வகைப்படும். அடுத்து, தலை எத்தனை வகைப்படும்? 7 தலை. 10 தலை ராவணன்ற மாதிரி 7 தலை ராவணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக சொல்லும் போது நம்ம இது எங்கேயோ ஆச்சரியமாக சொன்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். அதுக்காக இதில் ஷார்ட்கட்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேடுக. விடை பார்த்தோம்னா பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ இதில் வினா வந்து எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கரெக்டானது பார்த்தோம்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து, எதனாலாம் வராத, எதனாலாம் அவங்க சொல்லவே கிடையாது. எப்படி நம்மளுக்கு பயன்படுறது, எதனால் எப்படி எல்லாம் எங்கே பயன்பட்டால் நம்மளுக்கு என்ன, எதுக்கு எந்த பகுதி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர், பிடிப்பசி கலைய பெருங்கை வேலம், மென்சினையான் பொழிக்கும் அன்பின தோழி அவர் செஞ்சாரே அப்படின்ற குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார்? ஸோ இதே வந்து கொஸ்டினை வந்து கேட்டு இதே ஆன்சராக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து குறுந்தொகை. ஃபஸ்ட்டு குறுந்தொகைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாலை பாடிய பெருங்கடுக்கோ. ஓகேங்களா? அடுத்து, குறுந்தொகை அடிவரையறை என்ன? 4 to 8. இது என்னது? அகநானூறுங்களா? இது வராது. இது என்ன? 9 to 12. 9 to 12 வந்து ஐ திங்க் நற்றினை நினைக்கிறேன். நற்றினை தான் வரும். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து, கடவுள் வாழ்த்து நீங்களாக குறுந்தொகை கொண்ட பாடல்களின் எண்ணிக்கை 401. கடவுள் வாழ்த்து நீங்களாகவே, புரியுதுங்களா? இப்போ சேர்த்தா 402. நம்ம மேக்ஸிமம் எப்படி படிப்போம், கடைசியில் 1ன்னு வந்துச்சுனாவே அது கடவுள் வாழ்த்து சேர்த்தா வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் ஆக்சுவலி பார்த்தோன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாகவே 401 தான் இதில் இருக்குன்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க.
தமிழக அரசின் பரிசு பெற்ற சுசமுத்திர சிறுகதை தொகுப்பு. ஸோ சாகித்ய அகாடமி பெற்றது நம்ம பார்த்தோம். தமிழக அரசில் எது பரிசு பெற்ற சுசமுத்திரம் சிறுகதை தொகுப்பு எதுன்னு பார்த்தோம்னா குற்றம் பார்க்கில். ஸோ வேரில் பழுத்த பலா பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி. குற்றம் பார்க்கில் பார்த்தோம்னா தமிழக அரசின் பரிசு. அடுத்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லுது. கோர்த்தல், அதாவது கோ அப்படின்றது வேர்ச்சொல். அந்த கோ அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு கோத்தல், அடுத்து கோத்தான், கோத்தால், இது தொழிற்பெயர், இது ஆண்பால், இது பெண்பால், இது 3 தான் வரும். அதாவது எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க ஆச்சார கோவை, அதே மாதிரி பார்த்தோன்னா ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்னு இருக்கும். ஸோ கோத்தல்னு வரணும், கோர்த்தல்னு வரக்கூடாது, வரக்கூடாது. மற்றபடி பார்த்தா கரெக்டு தான். கோத்தல், கோத்தான், கோத்தல், சரி கோத்தால் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார் என்பர்? பெரியாழ்வார். அவர் தான் ஆண்டாளோட வளர்ப்பு தந்தை. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தி ஜானகிராமன் வரும் நினைக்கிறேன். ஸோ சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சக்தி வைத்தியம். ஓகேங்களா? ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற தி ஜாவின் சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா சக்தி வைத்தியம். தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? சுதேசமித்திரன், அதில் தான் எழுதியிருப்பார். இதோட சப் எடிட்டர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாரதியாரா? சரி, ஓகே. இந்த உதயசூரியன் எந்த வருஷம் சுதேசமித்திரன் வந்துச்சு? 1967. ஸோ ஃபஸ்ட்டு தி ஜானகிராமன் ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் அதாவது சுதேசமித்திரன் அப்படின்ற வார இதழில் எழுதுறாரு. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1967 எழுதுறாரு. ஓகே. விகார புணர்ச்சியின் போது ஏற்படும் மாற்றங்கள் எத்தனை? 3. என்னென்னது? தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த 3 என்ன பண்ணும்? நடைபெறும் விகார புணர்ச்சியின் போது. ஓகே. நிலைமொழி நீற்றில் ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியின் 12 உயிர்களும் புணர்களில் தோன்றுவது என்ன? என்ன வரும்? வகரம். வகரம் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பல கூட்டல் உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பார்த்தோம்னா எப்படி புணரும்? பல கூட்டல் இவ் கூட்டல் உயிர் அப்படின்னு வரும். என்னன்னு வரும்? பல உயிர் அப்படின்னு இதாகுமா? அடுத்து வேற என்ன? பா கூட்டல் இனம் என்னன்னு வரும்? பா கூட்டல் இவ்வு கூட்டல்னு வரும். பிரிக்கும் எழுதும் போது பா வினம் அப்படின்னு வரும். சரி, ரெண்டுத்துலையுமே என்ன வந்திருக்கு? இவ்வு வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது ஐ, சரி, ஐ. இதை தவிர எந்த உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில் ஈரா வரும்போதோ அதுக்கு முன்னாடி வருமொழியில் வகரம் தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மரபு பிழைகளற்ற தொடர்கள் யாவை? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால், நேற்று தென்றல் வீசியது, தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தனர், அணில் பழம் சாப்பிட்டது. ஸோ இதில் மரபு பிழைகளற்ற தொடர்கள் யாவை? ஆன்சர் பார்த்தோம்னா 2, 3 தான். அதாவது பானை வனைதல், வேற என்ன? தென்னை மட்டையில், சரி, தென்றல் வீசியது, இது 2 கரெக்டு. கூரை வேய்ந்தனர்னு வருமா? அடுத்து வேற என்ன? தென்னை மட்டையிலேருந்து நார் கிழித்தார்னு வரும், எடுத்தார் வராது. அணில் பழம் என்ன பண்ணுச்சு? தின்றது அப்படின்னு வரும், சாப்பிட்டதுன்னு வராது. அடுத்து பின்வரும் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படாத இடம் எது? திருப்பரங்குன்றம். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர் கால சிற்பங்கள் இருக்கும்.
பாண்டிய கால சிற்பங்கள் வந்து இருக்கும். ஓகே, பொருந்தாது எது? தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் தொழிலாக பெயர். தமிழரசி வள்ளுவரை படித்தால் கருத்தாவாக பெயர். அடுத்து கலைச்செல்வி பச்சை நிற ஆடை உடுத்தினால் பண்பாகு பெயர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி எண்ணலாகவே பெயர். ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தோம்னா கலைச்செல்வி பச்சை நிற ஆடை உடுத்தினால் அப்படின்றது பார்த்தோம்னா தொழிலாகு பெயர். ஓகேங்களா? ஸோ பச்சை நிற ஆடையை உடுத்தினால் அப்படின்னோடனே நம்ம பண்பாக பெயர் நினச்சிப்போம். ஆக்சுவலி பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா தொழிலாகு பெயர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அவள் வந்து பச்சையை உடுத்தினால், அதாவது இந்த நிற ஆடையை எடுத்துக்கோங்க, பச்சையை உடுத்தினால் வந்துச்சுன்னா பண்பாக பெயர். ஓகேங்களா? இப்போ இது பச்சை நிற ஆடைன்னு அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. எதுக்குமே அது ஆகி வரல, டைரெக்டாகவே தான் வருது. அப்படின்னால தான் இது வந்து பார்த்தோம்னா தொழிலாக பெயர் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். அதாவது கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினால்ன்றதுக்கு பதிலாக கலைச்செல்வி பச்சையை உடுத்தினால், பச்சை உடுத்தினால் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பண்பாக பெயர். பட் வந்து பச்சை நிற ஆடைன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே அவங்க ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது எதுக்குமே அது ஆகி வரல அந்த பச்சைன்றது. அதனால தான் இது வந்து பண்பாக பெயர் இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஐ திங்க் புரியுமா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்னும் நூலுக்காக தமிழக அரசின் விருது பெற்றவர் யார்? மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து தமிழக அரசின் விருது வந்து வாங்கியிருக்கு. ஸோ அது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு, தமிழக அரசின் விருது பெற்ற மாசு அண்ணாமலை. நெற்கதிகள் சாய்ந்திருப்பது எதை போல் உள்ளது என்று திருத்தக்கதைவர் கூறுகிறார். அதாவது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல என்ன பண்ணியிருக்கு, நெற்கதிகள் சாய்ந்து நிற்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல. தவறான இணை எது? இறைஞ்சி வினையெச்சம், கொடியனார் இடைக்குறை, வெண்குடை பண்பு தொகை, கொல்யானை பண்பு பெயர். ஸோ இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்யானை. கொல்யானை அப்படின்றது பண்பு பெயர் கிடையாது. இது பார்த்தோம்னா வினைத்தொகை. இறைஞ்சி வினையெச்சம், வெண்குடை பண்பு தொகை, கொடியினார் இடைக்குறை. ஸோ கொல்யானை பார்த்தோம்னா வினைத்தொகை. கமுகு என்ற சொல்லின் பொருள் எது? கமுகுனாய் வாக்கு. அடுத்து பொருந்தா பொருள் எது? மாக்கால் பெருங்காற்று, பனை மரம், முன்னீர் கடல், கயம் நீர்நிலை. ஸோ இதில் பொருந்தா பொருள் எதுன்னு பார்த்தோம்னா சீதான். ஏன்னா பனைன்றது பார்த்தோன்னா இந்த நெய் வந்துச்சுன்னா பனை மரம் ஓகே. பட் 3 சொல்லி நான் வந்திருக்கு. பனை அப்படின்றது பார்த்தோன்னா முரசுன்னு அர்த்தம். இந்த பனைக்கு பார்த்தோன்னா முரசுன்னு அர்த்தம். திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் பெரும் உணர்ச்சி எதுவென பெரியார் கூறுகிறார். சுயமரியாதை உணவு வரும்னு சொல்வார். ஓகே. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை இயற்றியவர் யார்? வள்ளி கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை இயற்றியவர் வள்ளி கண்ணன். ஓகே. மற்ற அணிகள் இதிலிருந்தே கிடைத்தவையாக உள்ளனவாதால் அணிகளின் இன்றியமையாத அணி எது? ஓமை அணி. ஸோ தனியாக பார்த்தோன்னா இந்த ஓமை அணிலிருந்து கிடைத்தவை தான். ஓகேங்களா? அடுத்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குரலில் பயின்று வரும் அணி எது? சொற்பொருள் பின்வரு நிலையணி. திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்ற ஒழுக்கியல் மேதை யார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமென அறிவிலை வணிகன் டேஸ் அலன் என போற்றப்படும் வள்ளல் யார்? ஆயலன். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமென அறிவிலை வணிகன் ஆயலன் அப்படின்னு வரும். ஓகே. திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார்? ஜியு போப். செப்பு திருமேனிகள் பொற்காலம் எது? சோழக்காலம்.
ஏன்னா அவங்க அந்த காலத்தில் தான் நிறைய செப்பு திருமணிகள் நிறைய செஞ்சுருப்பாங்க. அதனால தான் செப்பு திருமணி பொற்காலம் அப்படின்னாலே சோழ காலம்னுவாங்க. ஓகே, தமிழக அரசின் சிற்பக் கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? ஸோ சிற்பம்னாவே ஃபேமஸான இடம் எது? மாமல்லபுரம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, மாமல்லபுரம். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள ஊர் எது? திருநாதர் குன்றம். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையாய் உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது யாரு? அண்ணா, அவர் தான் சொல்லுவார். ஓகே, அடுத்து மலர்கண்ணி, இதோட இலக்கண குறிப்பு என்ன? மூன்றாம் வேற்றுமை, உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? 25 நாட்கள். நாச்சியார் திருமொழியில் அமைந்துள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 143. இது எப்படி ஞாபகம்னா, நம்ம சின்ன வயசுலாம் 90s கிட்ஸ்க்கு தெரியும் 143 அப்படின்னாவே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த நாச்சியார் திருமொழியில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டாள் அப்படியே திருமால் வந்து லவ் பண்ணுற மாதிரி தானே பாடலில் மேக்ஸிமம் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க வாய்ப்பு கிடையாது. சரி, தெரிஞ்சு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 143 அப்படின்னா நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா? ஏன்னா திருமாலுக்கே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, லவ் லெட்டர் மாதிரி பாடல்லாம் எழுதியிருக்காங்க, அதனால தான். ஓகே, கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்னு சொன்னது யாரு? புதுமை பித்தன். வள்ளுவர் கூற்றுப்படி சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவியது? செயலாற்றல், பணிவுடன் நடத்தல். ஓகே, இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம் எது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் இது இருக்கும். 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடும் போச்சம்பள்ளி சந்தை எம்மாவட்டத்தில் உள்ளது? கிருஷ்ணகிரி. 18 ஏக்கர்ன்றது கீவேர்டு, 8000 கடைகள்ன்றது கீவேர்டு, ஞாயிற்றுக்கிழமைன்றது கீவேர்டு, போச்சம்பள்ளி அப்படின்றதும் கீவேர்டு. புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு அப்படின்ற பாடலை இயற்றியவர் யார்? மருதகாசி. திரைக்கவி திலகம் அவர் தான். ஓகேங்களா? ஸோ புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே அது பாடினது மருதகாசி. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது என்ன ஆகு பெயர்? கருத்தாவாகு பெயர். ஏன்னா அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வருகிறது அப்படின்றாங்க. ஸோ அதாவது அறிஞர் அண்ணாவை படித்தாலும் அறிஞர் அண்ணாவை படிக்கிறது கிடையாது, அவரோட கருத்துக்கள், அவர் எழுதின நூல்களை வந்து படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அது அதோட கருத்துக்கு ஆகி வரனால கருத்தாவாகு பெயர். அடுத்து, அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் யார்? தனிநாயகம் அடிகளார். அவர் தான் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகளார். ஓகே, 2016ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசனின் சிறுகதை தொகுப்பு எது? ஒரு சிறு இசை. இது பார்த்தோன்னா அசோகமித்திரன் எழுதியிருப்பார். ஸோ வந்து 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசன் அவரோட சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறுகதை. வண்ணதாசனா கல்யாண்ஜி. ஓகே, பொருந்தா இணை எது? புளிக்கும் செய்யும் இனம் வினைமுற்று. இதில் வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தா இணை எதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தோம்னா 3ஆம் வேற்றுமை தொகையே வராது, 6ஆம் வேற்றுமை தொகை வரும். ஸோ பொருந்தா இணை பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். 100 கொஷின் நம்ம முடிச்சிட்டோம். ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன், ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அட்லீஸ்ட் அப்படியாவாச்சும் யாராவது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிஜமாகவே நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. அதாவது தப்புன்னு சொல்லும் போது கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ தட் நானே என்னோடய தப்புகளை வந்து திருத்திக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இதை ஒரு ரிவிஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய எஃபோர்ட்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதுக்காகவும் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் பேஜில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வரட்டுங்களா? பாய்.